பீகார் தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது இது? கொஞ்சம் அதை க்ளோஸராக ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து உறுதிப்படுத்தியாச்சு. ஓகே, இந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது நிஜம்தான். அந்த ஓட்டு திருட்டு அப்படிங்கிறது வந்து பாஜக ஒரு ஜனநாயகத்தின் மீதான சம்மட்டி அடியாக அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும், இதை வந்து நம்ம தெரு தெருவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட்ஸ் வந்து ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதிகமாயிருக்கு. இப்போ ராகுல் செய்கிற பிரச்சாரத்தை தமிழ்நாடு ஒன்று ஈஸியாக அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாங்களா? இல்லை அது உள்வாங்கலை, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணலை அப்படின்ற ஏதாவது பார்வை இருக்கா? யார் அதை பண்ணலன்னு சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள் ஓட்டு நிச்சயமாக பத்தலை, நிச்சயமாக பத்தவே இல்லை. வந்து ரொம்ப இப்போ வந்து பிடிஆர் சார் வந்து அதை தீவிரமாக எடுத்திருக்காங்க. பிடிஆர் சார் வந்து அவங்க கிரவுண்டில் போயிட்டு தனிநபர் எடுக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், எஸ்ஐஆர் எப்போ வந்துச்சோ, பீகார் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் எப்போ வந்துச்சோ, அப்போவே நமக்கு என்ன ஒன்று தெரியணும் அப்படின்னு சொன்னால், ஓட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. தேர்தலுக்கு எப்போ அர்த்தம் இல்லை, அப்போது ஓட்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. எப்போ ஓட்டுக்கு அர்த்தம் இல்லை, அப்போது அரசியல் கட்சிக்கும் அர்த்தம் இல்லாமல் போச்சு. ஓட்டுக்கு அர்த்தம் இல்லைன்னா அரசியல் கட்சிக்கு என்ன அர்த்தம் இருக்குது? கண்டிப்பாக இல்லையா? ஸோ அப்போது தேர்தலுக்கு அர்த்தம் இல்லைனாலும் அரசியல் கட்சிக்கு அர்த்தம் இல்லை. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே 110 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டோம்.